வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற டாபிக் எல்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா தமிழில் வேறு அப்படின்னு அர்த்தம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என் பின்னாடியே என் கூடவே சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா. இது ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் வேறு எதையாவது விரும்புகிறீர்களா? நீங்கள் வேறு எதையாவது விரும்புகிறீர்களா? இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, do you want? வாண்ட்னா என்னது? விரும்புகிறது. ஓகேயா? டூ வாண்ட்னா விரும்புகிறீர்களா? யூனா நீங்கள். ஓகே, அடுத்து என்ன வரணும்? டூ யூ வாண்ட் எதையாவது, வேறு எதையாவது அப்படின்னா எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ், அவ்வளோதான். நீங்கள் வேறு எதையாவது விரும்புகிறீர்களா? டூ யூ வாண்ட் எனிதிங் எல்ஸ்? அடுத்தது, வேறு யாரோ என் புத்தகத்தை எடுத்துக்கொண்டார்கள். வேறு யாரோ, அப்போ இதை எப்படி எழுதணும்னா someone else. வேறுங்கிறது எல்ஸு, யாரோன்னா someone. ஓகே, எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன? டுக்கு. என்னோட புக்கு, என் புக், மை புக். ஓகே, வேறு யாரோ என் புத்தகத்தை எடுத்துக்கொண்டார்கள். someone else took my book. பாருங்க, வேறு எதையாவது எனிதிங் எல்ஸ், வேறு யாரோ someone else, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இதை கவனிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்து, நாம் வேறு எங்காவது செல்லலாம். செல்லலாம் அப்படிங்கிறத லெட்டஸ் செல்லலாம், லெட்டஸ் கோ அப்படி வரும். நாம் செல்லலாம், இது சேர்த்து லெட்டஸ் கோ. லெட்டஸ், அஸ்னா என்னது? நாம். லெட்னா போகலாம், வரலாம், அந்த மாதிரி. லெட்டஸ் கோ அப்படின்னா நாம் செல்லலாம். வேறு எங்காவது அப்படின்னா, வேறுனா எல்ஸு, எங்காவதுனா சம்வேர் எல்ஸ். ஓகேயா? சம்வேர் எல்ஸ். லெட்டஸ் கோ சம்வேர் எல்ஸ். இதில் அஸ்னா நாம், லெட் கோ அப்படின்னா செல்லலாம், சம்வேர் அப்படின்னா எங்காவது, எல்ஸ்னா வேறு. நாம் வேறு எங்காவது செல்லலாம். லெட்டஸ் கோ சம்வேர் எல்ஸ். ஓகே, அடுத்தது, வேறு ஏதாவது செய்ய வேண்டி இருக்கிறதா? வேறு ஏதாவது செய்ய வேண்டி இருக்கிறதா? இஸ் தேர் எப்படி எழுதணும்? இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? எனிதிங் எல்ஸ் டு டூ? செய்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். செய்கிறதுக்கு ஏதாவது, செய்கிறதுக்கு, செய்ய அப்படின்னா என்னது? டு டூ. ஓகே, ஏதாவது அப்படின்னா என்னது? எனிதிங். வேறுனா உங்களுக்கு தெரியும் எல்ஸு. இருக்கிறதா? இஸ் தேர், அவ்வளோதான். இஸ் தேர்னா என்னது? இருக்கிறதா. வேறு ஏதாவது செய்ய வேண்டி இருக்கிறதா? இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் டு டூ? ஓகே, உங்களுக்கு இன்னும் வேறு என்ன வேண்டும்? உங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும்? வாட் இந்த இருக்கு இல்லையா? என்னன்னா என்னது? வாட். வேறுனா என்னது? வாட் எல்ஸ். வேண்டும், டு யூ நீடு. வாட் எல்ஸ் டு யூ நீடு? அஞ்சாவது, உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? வேறு என்ன அப்படின்னா வாட் எல்ஸ். வாட் எல்ஸ் டு யூ நீடு? நீடுனா என்னது? வேண்டும். வாட்னா என்ன, எல்ஸ்னா வேறு,
உங்களுக்கு do you. What else do you need? உங்களுக்கு என்ன வேண்டும், வேறு என்ன வேண்டும். What else do you need? நீங்கள் வேறு எங்காவது செல்ல விரும்புகிறீர்களா? எப்படி எழுதலாம்? விரும்புகிறீர்களா, do you want. விரும்புகிறீர்களா அப்படிங்கிறதுக்கு என்னது? do you want. அடுத்து என்ன? செல்ல, to go. to go எங்காவது, anywhere else. ஓகேயா? நீங்கள் வேறு எங்காவது செல்ல விரும்புகிறீர்களா? do you want to go anywhere else. do you wantனா நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படிங்கிறது. செல்ல அப்படின்னா to go, anywhere elseனா வேறு அப்படிங்கிறதுக்கு else, எங்காவதுங்கிறதுக்கு anywhere. நீங்கள் வேறு எங்காவது செல்ல விரும்புகிறீர்களா? do you want to go anywhere else. ஓகே. நீங்கள் வேறு யாரையாவது கேட்க வேண்டும். என்கிட்ட கேட்காதீங்க, வேறு யாரையாவது கேளுங்க. அதுக்கு என்னது? வேண்டும். யூ நீங்களுக்கு என்ன? யூ ஷுட். கேட்க ஆஸ்க். யூ ஷுட் ஆஸ்க். யாரையாவது அப்படின்னா someone. someone else. someone else. you should ask someone else. நீங்கள் வேறு யாரையாவது கேட்க வேண்டும். you should ask someone else. என்னது? நீங்கள்னா என்னது? you shouldனா வேண்டும். ஓகேயா? ஆஸ்க்னா கேட்க. யாரையாவது அப்படின்னா someone, வேறுனா else. ஓகே. அடுத்தது, என்னிடம் என்னிடம் சொல்ல வேறு ஒன்றும் இல்லை. எப்படி எழுதலாம்? யோசிங்க. என்னிடம் ஒன்றும் இல்லை. I have nothing. I have nothing else to say. I have nothing else to say. என்னிடம் சொல்ல வேறு ஒன்றும் இல்லை. என்கிட்ட இல்லை, என்னிடம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு I have nothing. எல்ஸ்னா வேறு. டு சே சொல்ல. ஓகே. I have nothingனா என்னிடம் ஒன்றும் இல்லை. டு சேனா சொல்ல, வேறுனா எல்ஸ். அவ்வளோதான். என்னிடம் சொல்ல ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. I have nothing else to say. இந்த ரகசியம் வேறு யாருக்கும் தெரியாது. வேறு யாருக்கும், யாருக்கும் அப்படின்னா நோபடி. நோபடி எல்ஸ், வேறு யாருக்கும், knows this. secret. nobody else knows this secret. யாருக்குமே இந்த ரகசியம் வேறு யாருக்கும் தெரியாது. இந்த அப்படின்னா என்னது? திஸ்ஸு. ரகசியம்னா சீக்ரெட். ஓகே. மற்றபடி வேறு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது nobody else knows. இது வந்து நெகட்டிவாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. நோபடி யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது nobody else, யாருக்குமே தெரியாது. ஓகேயா? nobody else knows this secret. சீக்ரெட்னா ரகசியம். அடுத்தது, இங்கு வேறு யாரையும் தெரியாது. I don't know anyone else here. I don't know anyone, வேறு யாரையும். யாரையும்னா என்னது? anyone. anyone வேறுனா என்னது? else. anyone else. அவ்வளோதான். இங்கு அப்படின்னா என்னது? here. இங்கு வேறு யாரையும் எனக்கு தெரியாது. அவ்வளோதான். I don't know anyone else here. don't knowனா என்னது? தெரியாது. ஓகே.
எனி ஒன்னா யாரையும், எல்ஸ்னா வேறு, இங்குன்னா ஹியர். இங்கு வேறு யாரையும் தெரியாது. ஐ டோன்ட் நோ எனி ஒன் எல்ஸ் ஹியர். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். இது எப்படி சொல்லுவீங்க? வேண்டாம்னா என்னது? ஐ டோன்ட். வேண்டாம்னா நீடு இல்லையா? எதுவும். வேறுனா எல்ஸ் தெரியும். எதுவும்னா என்னது? எனிதிங். ஓகேயா? எனக்குன்னா ஐ. அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் எழுதிருங்க, அனுப்பிடுங்க. இதை பற்றி வேறு யாரிடமும் சொல்லாதீர்கள். இதை பற்றி வேறு யாரிடமும் சொல்லாதீர்கள். சொல்லாதீங்கன்னா என்னது? டோன்ட்டு. சொல்கிறதுக்கு என்னது? சே. வேறுனா எல்ஸ் உங்களுக்கு தெரியும். இதை பற்றி திஸ், அபவுட். பற்றி அப்படின்னா அபவுட். இந்த வீடியோ வந்து ரொம்பவே முக்கியமான வீடியோ. எல்ஸ் அப்படிங்கிற ஒரு 4 எழுத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை மறுபடியும் போட்டு கேட்டால் தான் நமக்கு மனசில் நிற்கும். ஓகேயா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.